ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லிக்கு சைட் டிஷ்ஷே இல்லாமல், அதாவது சாம்பார், சட்னி இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான இட்லி ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த இட்லியை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அவிச்சியும் செய்யலாம், இல்லை இட்லி மிச்சமாகிடுச்சினாலும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி ஃபுல்லாக காலி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த இட்லி ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. வெஜிடபிள்ஸ் கீ பொடி இட்லி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அதில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் 4 இட்லி எடுத்திருக்கேங்க. இந்த இட்லியை இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்ல ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பீசஸ் வந்து பெருசாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபுல் இட்லியை உதிர்த்துக்கவும் கூடாது. இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கணும். எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. மற்ற என்ன பொருட்கள் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, கேரட், இஞ்சி பூண்டு நசுக்குனது, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு நசுக்கிறப்பவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நசுக்கிக்கங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் தாராளமாக நெய் சேர்த்துக்கங்க. நெய் மெல்ட் ஆன பிறகு இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடியை சேர்த்துக்கங்க. இட்லி பொடி சேர்த்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இட்லி, அந்த இட்லி துண்டுகளை இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோங்க. அந்த நெய்யில் அந்த மிளகாய் பொடி ஃபுல்லாக ஊறிட்டுருக்கும். கூடுதலாக நம்ம இட்லி சேர்க்குறப்ப அந்த மிளகாய் பொடி ஃபுல்லாக நெய்யோடு சேர்ந்து இட்லியில் அழகாக கூட்டாயிடும். ரொம்ப மணமாக இருக்குங்க. இப்போவே நீங்கள் அதை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். சூப்பராக பொடி கீ இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் அதே பேனில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காது, இல்லை சாப்பிட்றவங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் ஆயில் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ நான் நெய் தான் சேர்த்துருக்கேன். இந்த நெய்யில் கொஞ்சமாக கடுகு பொரிய விட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா செவந்து வரணும். அது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு செவந்து வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பட் கருகிடக்கூடாது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க. இப்போ இது கூட நசுக்கின இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நசுக்கிறப்பவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நசுக்கிக்குங்க. இப்போ இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதக்கிறப்பவே உப்பு சேர்த்துக்குங்க. இந்த உப்பு காய்கறிகளுக்கு தேவையான உப்பு மட்டும்தான். நம்ம இட்லி அவிக்கிறப்பவே இட்லியில் உப்பு சேர்த்துருப்போம். அதே மாதிரி இட்லியை வறுத்து எடுக்கிறப்ப நம்ம வந்து இட்லி பொடி சேர்த்துருந்தோம், அதுலேயும் உப்பு இருக்கும். அதனால் இப்போ சேர்க்குற உப்பு வெறும் காய்கறிகளுக்கு மட்டும்தான். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு சின்ன தக்காளி நிறைய சேர்த்துக்க வேணாம், ஒரு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கேரட் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டை சேர்த்துக்கிறேன். நல்லா எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. நீங்கள் கேரட் மட்டும்தான் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இது கூட பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ நல்லா வதக்கிடலாம். அந்த காய்கறிகள் வேகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அப்படியே விட்டுடுங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்தெடுத்த இட்லி பீசஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அந்த இட்லி உடையவே கூடாது, கண்டிப்பாக உடையாது. நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணுறப்ப அது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ ஜென்டிலாக எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க, காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இட்லிக்கு தேவையான காரம் இட்லி பொடியில் இருக்கும். காய்கறிகளுக்கு தேவையான காரம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் கரெக்டாகவே இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல ஏதாவது கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இட்லி பொடி சேர்த்துக்குங்க, நல்ல ருசியாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை கட் பண்ணிவிட்டு அப்படியே மேலாக்க தூவிடுங்க.
சூப்பரான வெஜிடேபிள் கீ பொடி இட்லி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சத்தானதும் கூட, ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.